இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேசிய அளவிலான தொடக்கப்பள்ளி, இடைநிலைப் பள்ளி ஆகியவற்றில் பணிபுரிவதற்கான மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராவதற்கான ஆலோசனைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மத்திய அமைச்சகம் மானியத்துடன் வழங்கும் கடன் உதவி, ஹரியானா மாநிலம் பரிதாபாத்தில் உள்ள NHPC எனப்படும் நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பொறியியல் பிரிவில் உள்ள காலி பணியிட விவரங்கள் உள்ளிட்ட கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை அடுத்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். கேந்திர வித்யாலயா உள்ளிட்ட பள்ளிகளில் ஆசிரியர் பணிபுரிவதற்கான CTET எனப்படும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு வரும் பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இந்த தேர்வை நடத்துகிறது. CTET தேர்வு 2 தாள்களாக நடைபெறும். பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை 2ஆம் தாளும், பிற்பகல் 2 மணி முதல் 4:30 மணி வரை முதல் தாளும் நடைபெற உள்ளது. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஆசிரியர் பணிக்கு முதல் தாளையும், 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பணிபெற 2ஆம் தாளையும் எழுதலாம். 2 தாள்களையும் எழுத விரும்புவோர் 2ஐயும் எழுதலாம். தேர்வில் கொள்குறி வகையிலான வினாக்கள் இடம்பெறும். 60% மதிப்பெண்களை பெறுதல் தேர்ச்சியாக எடுத்துக் கொள்ளப்படும். CTET குறித்த கூடுதல் விவரங்களுக்கு cetet.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். தேசிய ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் விதம், அதற்கு தேர்வுகள் எப்படி தயாராவது உள்ளிட்டவை குறித்து அப்பல்லோ பயிற்சி மையத்தின் இயக்குநர் திரு ஷாம் ராஜேஸ்வரனுடன் நமது செய்தியாளர் அபிநயா நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். CBSE நடத்தும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் அப்போலோ பயிற்சி மையத்தின் இயக்குநரான திரு ஷாம் ராஜேஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்வு எதற்காக நடத்தப்படுது, இந்த தேர்வு முறைகள் பத்தி சொல்லுங்க. அதாவது இந்த சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரும் கிராஜுவேஷன் முடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு B.Ed வச்சிருப்பாங்க, இல்ல +2 முடிச்ச அப்புறம் ஒரு DTED வச்சிருப்பாங்க. பட் அதுல வந்து யாருக்கு ஒரு குவாலிட்டி இருக்குன்றதை அசஸ் பண்றது தான் இந்த CTET டெஸ்டோட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து NCERT, CBSE இவங்க தான் வந்து இந்த டெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. இப்போ இந்த தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி லெவல், செகண்ட் வந்து எலிமெண்டரி லெவல். பிரைமரி லெவல்ன்றது CTET பேப்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார் ஏஜ் குரூப் 6 to 11. 6லேருந்து 11 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் டீச்சர்களுக்கு நடத்தக்கூடிய தேர்வு. ரெண்டாவது பேப்பர் 2 அப்படின்றது எலிமெண்டரி லெவல், 11லேருந்து 14 வரைக்கும். இதில் பேப்பர் 1ல வந்து 5 செக்மெண்ட் இருக்கு. செக்மெண்ட் 1 வந்து சைக்காலஜி ஆஃப் பெடகாகி, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ். 150 கொஸ்டின்ஸ், ஈச் கொஸ்டின் வில் கேரி 1 மார்க், 150 மார்க்ஸ். இதில் வந்து நோ நெகட்டிவ் மார்க்ஸ். இதில் வந்து எந்த கேள்வி தவறாக இருந்தாலும் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. பேப்பர் 2 வந்து 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுறாங்க. ஒன்று வந்து சைக்காலஜி, செகண்ட் வந்து லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, லாஸ்ட் வந்து சோஷியல் சயின்ஸ் ஆர் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். அதாவது சயின்ஸ் டிகிரி முடித்தவங்க இல்லை மேக்ஸ் டிகிரி முடித்தவங்க வந்து அதை சப்ஜெக்டாக எடுத்து பண்ணுவாங்க. இதில் சோஷியல் சயின்ஸ், BA ஹிஸ்ட்ரி, BA ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி படித்தவங்க வந்து பேப்பர் 2ல் வந்து சோஷியல் சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக வைப்பாங்க. இப்போ இந்த காமர்ஸ் கிராஜுவேட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க இது ரெண்டுமே படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த பேப்பர் 2ல் வந்து எய்தர் சயின்ஸ் ஆர் மேக்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி சோஷியல் சயின்ஸ் ஆட் பண்ணணும். சார், இப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இதை எழுதின பிறகு அவர்களோட இந்த மதிப்பெண் எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லும், எந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் இந்த மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்கிறாங்க? இதோட வேலிடிட்டி பீரியட் வந்து 7 இயர்ஸ் பீரியட். பட் அடுத்த வருஷமும் அவங்க திருப்பி இந்த தேர்வு எழுதலாம். அவங்களோட மதிப்பெண்களை வந்து இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பாக அவங்க எழுதலாம். அப்ளிகபிலிட்டி எந்தெந்த பள்ளிகளில் வந்து இது அக்செப்ட் பண்ணப்படுகிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து CBSE ஸ்கூல்ஸ், KV ஸ்கூல்ஸ், அப்புறம் NVS ஸ்கூல்ஸ், டிபெட்டியன் ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இது வந்து டைரக்ட் அப்ளிகபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பிரைவேட் அன்எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கு, அவங்க கூட இந்த CBSE சிலபஸை ஃபாலோ பண்ணுறவங்க இதை வந்து ஒரு கிரைட்டீரியாவை அக்செப்ட் பண்ணி இந்த டீச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சில ஸ்டேட் கவர்மெண்ட், சில லோக்கல் பாடிஸ் வந்து அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் வந்து இந்த ஸ்கோரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் லைக் தமன் அண்ட் தியூ, தாத்ரா நகர் ஹவேலி, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அப்புறம் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, இங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கோரை தான் அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட்ஸை போடுறாங்க. பட் ஒரு விஷயம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த எக்ஸாமில் தகுதிப்படுறதால வந்து அவங்களுக்கு வேலை வந்து நிச்சயம் கிடையாது. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னொரு எக்ஸாம் நடத்துவாங்க, இல்லாட்டி வேறு ப்ராசஸில் அதை பண்ணுவாங்க. நன்றி சார்.
இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்தை திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த தேர்வை சுலபமாக எதிர்கொள்ளலாம் என்பதே திரு ஷாம் ராஜேஸ்வரன் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் தகவல். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராஜராஜனுடன் அபிநயா. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் உளவியல் ரீதியாக தயார் செய்து கொள்வது எப்படி என்பதற்கு குறித்த ஆலோசனைகளை கற்க கசர நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் கணித மற்றும் அறிவியல் பாடங்களை படித்து புரிந்து கொள்வது எப்படி என்பது குறித்து கல்வி உளவியல் ஆலோசகர் திரு ரவீந்திரன் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கணக்கும் அறிவியலும் எல்லாருக்கும் பெரிய சேலஞ்சு, ரொம்ப பெரிய முக்கியமான சேலஞ்ச் என்னன்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் தான். லாங்குவேஜ் நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் அதை கற்றுக்கலாம், காலப்போக்கில் கற்றுக்க முடியாது. ஆனால் கணக்கும் அறிவியலும் கண்டிப்பாக பள்ளி காலத்திலேயோ கல்வி காலத்தையோ கற்றுக்கொண்டே ஆக வேண்டிய தேர வேண்டிய ஒரு விஷயம்ன்றதுனால நம்ம முக்கியமாக அது கவனம் கொடுக்கணும். ரெண்டுத்தையும் நம்ம வேற ஒரு மாதிரி அணுகணும். முதல்ல கணக்கு பாடங்கள் முக்கியமாக பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் முக்கியம் எல்லா விஷயங்களுக்கும். ஏன்னா ஒவ்வொரு கணக்கும் இயங்குவது அதில் தொடர்புடைய சூத்திரங்கள் மூலமாக தான், ஃபார்முலா மூலமாக தான். ஃபார்முலா இல்லாத 7, 8வது படிக்கிறதுக்கு மேலே ஃபார்முலா இல்லாத கணக்கே எதுவும் இல்லை. அதனால் ஒவ்வொரு கணக்குக்கும் தொடர்புடைய ஃபார்முலா என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஃபார்முலா ஃபுல்லாக நம்ம மக்கப் பண்ண வேணாம், மனப்பாடம் பண்ண வேணாம், உருப்போட வேணாம். ஒவ்வொரு ஃபார்முலாவில் இருக்கிற எழுத்துக்களும் எண்களும் எதை குறிக்கிறது, அதனால் விளைவு என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக ஒரு சாதாரணமாக ஃபார்முலாவை டெரிவேஷன் சொல்லுவாங்க. டெரிவேஷன்னாக்க a+b² அது அப்பப்போ அதே மாதிரி பண்ணுறது இல்லை. அது ஏன் எதுக்காக அதுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கறது, இந்த மாதிரி நம்ம சாதாரண டிஸ்கஷன் மூலமாகவே அந்த சூத்திரங்களை புரிஞ்சுக்கிறது நம்ம முயற்சி பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சௌகரியம் என்னென்னா, நம்ம சயின்ஸ் வெறும்னே எண்களோ எழுத்துக்களோ இல்லை, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தியரம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேதியியல் மாற்றமோ அல்லது இயற்பியல் மாற்றமோ, ஃபிசிக்ஸ் அல்லது கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி விஷயங்கள் பாட சம்பந்தமான மாற்றங்களோ வரைபடங்களோ கண்டிப்பாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அது பின்னாடி தியரி இருக்குது, அந்த தியரிக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அதனால் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். அந்த உண்மையை நோக்கி அல்லது நிரூபிக்கிறதுக்காக தான் அல்லது நிரூபணம் பண்ணுறதுக்கு தான் நம்ம சயின்ஸையும் ஃபிசிக்ஸையும் படிக்கிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம சயின்ஸ் ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லைன்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஃபார்முலாவும் அல்லது ஒவ்வொரு தியரியும் அல்லது ஒரு ஹைபாதசிஸும் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உண்மையும், அதுக்கு பின்னாடி ஒரு உண்மையும், அதாவது ஒரு சாதாரண நிதர்சனமான ஒரு விஷயம், நடைமுறைப்படுத்தத்தக்க ஒரு விஷயம் இருக்குன்றதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்ம தியரம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், தியரம் கஷ்டமாக இருந்ததுனாக்க அதை நம்மளுடைய வார்த்தைகளில் எளிமைப்படுத்துங்க. அந்த எளிமைப்படுத்து அந்த விளக்கத்தோட அதனுடைய விளைவு இருக்குது பார்த்தீங்களா, ஹைபாதசிஸ் விளக்கம், அதனோட பொருந்தி பார்க்க முடியுமான்னு பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி பார்க்க முடிஞ்சாக்க நம்ம அறிவியல் ரொம்ப இயல்பாக புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, எல்லா விதமான வேதியியல் விஷயங்களும் நிரூபணமாகக்கூடிய ஆய்வகச்சாலைகளில் நிரூபணமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்ம மனசில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கலனாக்க இந்த மாதிரியான 2 விஷயங்கள், கணக்குனாக்க சூத்திரங்கள் பயன்படுத்துறது, ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது. அதே மாதிரி சயின்ஸ் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு நிதர்சனமான விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்க இந்த 2 பாடங்களை நம்ம சுலபமாக படிக்க முடியும். NHFDC எனப்படும் தேசிய மாற்றுத்திறனாளிகள் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் மூலம் கடன் உதவி பெற விரும்பும் மாற்றுத்திறனாளியிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு சார்ந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளில் சேரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு NHFDC நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் வரை மானியமுடனான கடன் உதவி வழங்குகிறது. இதற்காக மானியம் மத்திய மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. AutoCAD, வெப் டிசைனிங், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கோர்சஸ், ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டேரியல் கோர்ஸ், 3D 2D அனிமேஷன் அண்ட் கிராஃபிக் டிசைன் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு சார்ந்த படிப்புகளுக்கு 6% வட்டியுடன் கடன் உதவி வழங்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு nhfdc.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கவும் அல்லது nhfdc97@gmail.com என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வை எதிர்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் வெற்றி உங்கள் கையில் என்ற மைய கருத்துடன் இந்த கருத்தரங்கம் 2 நாட்கள் நடைபெற்றது. தேர்வை சிறப்பாக எதிர்கொள்வது எப்படி, அதிக மதிப்பெண்கள் பெறுவது எப்படி என்பது குறித்த ஆலோசனைகள் கருத்தரங்கில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி, திருச்சி மாவட்ட துணை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினர். இந்த கருத்தரங்கில் பங்கேற்றதன் மூலமாக தேர்வு மீதான அச்சம் நீங்கியிருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். இங்கே இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. இது படிக்க ரொம்ப யூஸ் ஆகுது. இதனால் நல்லா மார்க்ஸ் கூப்பிட ஈஸியாகுது. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எப்படி நம்ம மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறது அதை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் ஸ்கூல்லேருந்தே வரையிலே அங்கே சொல்லிட்டாங்க, இங்கே நல்லா நடத்துவாங்க, நல்லா இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. இங்கே பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா சொல்கிறாங்க. படிக்க ஒவ்வொரு பாடத்துலையும் எப்படி மார்க் எடுக்கிறது என்ன அப்படிலாம் சொல்கிறாங்க. நல்லா ஒவ்வொரு பாடத்துலையும் சென்டம் எடுக்கிற மாதிரிக்கெலாம் அந்த அளவுக்குலாம் சொல்கிறதுக்கு இதுவாக இருக்குது. மார்க் நல்லா எடுக்கலாம் இதை வச்சு. விடுமுறை காலத்தை பயனுள்ள வகையில் செலவிடுவதற்கான சுற்றுலா தலங்களை அடையாளம் காட்டிய கண்காட்சி. விவரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.